நம்ம எல்லாருக்குள்ளேயுமே நிறைய ஆசைகள் இருக்கிறது. என்ன ஆசை இருக்கு அப்படின்னா, ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும் அப்படின்ற ஒரு தீவிரமான ஒரு ஆசை. நான் நம்புறேன் உண்மையிலே அந்த ஆசை கெட்ட ஆசை எல்லாம் இல்லை, ரொம்ப நல்ல ஆசை. ஆண்டவருக்காக நம்ம எதையாவது செய்யறதற்காக தான் ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். எல்லாருக்குள்ளேயுமே சிலருக்கு இந்த மாதிரி மேடைகள்ல இருந்து அவருக்காக பிரசங்கம் பண்ணணும் அப்படின்ற ஆசை எல்லாம் இருக்காது. ஆனா மேடையில் பிரசங்கம் பண்றவங்களுக்கு நான் ஹெல்ப்பா இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு சிலருக்கு நான் சர்ச்சு பாஸ்டர் ஆகணும்னு ஆசை இருக்காது. ஆனா நிறைய சர்ச்சை கட்டுற அளவுக்கு ஆண்டவர் என் கையை நம்பி லட்சங்களை கோடிகளை ஆண்டவர் எனக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கு. இன்னும் நிறைய பேருக்கு அப்படியே பிஸியா ஊழியம் செஞ்சுட்டே இருக்கணும், ஆண்டவருக்காக ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணிட்டே இருக்கணும், யாருக்காவது ஒருத்தர் சுவிசேஷம் சொல்லிட்டே இருக்கணும். இப்படி எல்லாம் நிறைய ஆசைகள் கர்த்தருக்காக செய்யணும்ன்ற ஆசை நிறைய பேருடைய இருதயத்தில் இருக்கிறது. ஆனா நான் நம்புறேன் அந்த ஆசையும் அந்த விருப்பத்தையும் யார் தான் நமக்கு உண்டு பண்றாருன்னா கர்த்தர் தான் நமக்குள்ள வைக்கிறார். உண்மைதான். ஆனா இது நம்ம ஆசை. இது யார் ஆசை? நம்முடைய ஆசை. ஆண்டவர் நம்ம நேசிக்கிறதுனால ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும்னு நினைக்கிறது நம்ம ஆசை. யாராவது ஒரு நாள் ஆண்டவருடைய ஆசை என்னன்றதை நம்ம தியானிச்சிருக்கோமா? இல்லைன்னா நினைச்சிருக்கிறீங்களா? நமக்கு எப்படி ஒரு ஆசை இருக்குதோ அதே போல ஆண்டவருக்கும் நம்மளை குறிச்சு ஒரு ஆசை இருக்கு. நான் நம்புறேன் அந்த ஆசை வேற எந்த ஆசையும் இல்லை, மேடையில் நிற்கிறதும் பணத்தை கொடுக்கறதும் அல்ல. ஆண்டவர் என்ன ஆசைப்படுவார்னா, என் பிள்ளை என் கூட பேசிட்டு இருக்கணும்னு ஆசைப்படுவார். இந்த மார்த்தாளுக்கு வேதம் சொல்லுது, மார்த்தாளுக்கு நிறைய ஆசை. என்ன ஆசை அப்படின்னா, ஆண்டவருக்கு பிடிக்கிற மாதிரி பிரியாணி சமைச்சு கொடுக்கணும், ஆண்டவருக்கு பிடிக்கிற மாதிரி ஏதாவது சைடிஷ் வச்சு கொடுக்கணும். ஏன்னா ஆண்டவர் ஏற்கனவே சாப்பிட மாட்டாரு, ஊழியம்னு போறாரு, நைட்டு பகலாக வேலை செஞ்சுட்டே இருக்கிறாரு. அவரை போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது, அவருக்கு ஏதாவது செஞ்சிடணும், அவருக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு மாத்தாளுக்கு ஆசை. ஆனா மரியாளுக்கு ஒரே ஒரு ஆசை, ஆண்டவருக்கு சாப்பாடு கொடுக்கணுன்ற ஆசை எல்லாம் கிடையாது. என்ன ஆசை அப்படின்னா, அவருடைய பாதத்துல உட்கார்ந்து அவர் சொல்றதை கேட்டு அவரை கனம் பண்ணணும், அவ்வளவுதான் அவங்களுடைய ஆசை. ஆனா வேதம் சொல்லுது, ஆண்டவர் ரெண்டு பேருடைய ஆசையும் ஆண்டவர் கனம் பண்ணாலும் மாத்தாளை குறித்து மாத்தாள் கேட்கிறான், ஆண்டவரே நான் உங்களுக்கு இவ்வளோலாம் செய்ய நினைக்கிறேன்னு, இவ சும்மா தானே உட்காந்துருக்கிறா, இவளை எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்லக்கூடாதா அப்படின்னு. மார்த்தாளுடைய பார்வைக்கு மரியாள் சும்மா இருக்கிறது மாதிரி தோணுது. ஆனா ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேகம் காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அந்த நல்ல பங்குன்றது என்னன்னு நினைக்கிறீங்க? அந்த நல்ல பங்குன்றது வேற எதுவும் இல்லை, அவருக்கு சாப்பாடு கொடுக்கறதோ, அவருக்கு தண்ணி கொடுக்கறதோ, அவருக்கு ஜூஸ் பிழிஞ்சு கொடுக்கறதோ இல்லை, அவர் பாதத்துல உட்கார்றது தான் அந்த நல்ல பங்குன்னு ஆண்டவர் சொல்றார். நான் சொல்றேன், இங்க இந்த ஜெபத்துல இருக்கிற எல்லாருமே ஆண்டவருக்காக செய்யணும்ன்ற ஆசை உங்களுக்குள்ள இருக்கிறத நான் வரவேற்கிறேன். அதற்காக நிறைய பேர் நீங்க ஒப்பு கொடுத்ததை நான் வரவேற்கிறேன். உங்க மனசு ஃபுல்லா பெரிய ஊழியம் செய்யணும், கர்த்தருக்காக அதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும், பணம் கொடுக்கணும், சர்ச்சு கட்டணும், எல்லாம் இருக்கட்டும். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு என்ன உங்களிடத்துல என்னிடத்துல எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, எப்பா ஃபர்ஸ்ட் என் சமூகத்துல நீ உட்காரணும்னு தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்ததற்கு பிறகு ஆண்டவர் நிறைய ஊழியங்களை அவரே கொடுப்பார், சும்மாலாம் இருக்க மாட்டார். ஆசை ஒரு மனுஷனுக்குள்ள கர்த்தர் வைப்பாரே, ஆனால் அவர்களை பயன்படுத்தாம எல்லாம் விட மாட்டார். இப்போ பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆண்டவர் பயன்படுத்துறார், என்ன பிரயோஜனப்படுத்துறார். நான் நிறைய பேருக்கு பிரசங்கம் பண்றேன், நிறைய ஊர்களுக்கு போய் பிரசங்கம் பண்றேன், என் மூலமாக ஆண்டவர் மகிமைப்படுறார், என் மூலமாக நிறைய பேருக்குள்ள ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருவார். இது ஆண்டவர் என் மூலமா செய்யற ஊழியம். ஆனா இப்போ எனக்கு அந்த ஊழியம் என் கையில கொடுக்கப்படும் போது என்னை அறியாமலே நான் ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணி தான் ஆகணும், ரொம்ப நேரம் ஆண்டவரோட உட்கார்ந்து தான் ஆகணும். ஆண்டவரோட உட்காரலன்னா அந்த ஊழியத்தை கண்டினியூ பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஆட்டோமேட்டிக்கலா நான் உங்களுக்கு ஆராதனை நடத்தும் போது நான் ஆராதிக்கிறேன், உங்களுக்கு பிரசங்கம் பண்ணும் போது நானும் அந்த பிரசங்கத்தை ரிசீவ் பண்றேன். அந்த வார்த்தை முதலாவது என்னோட தான் பேசுது, அதுக்கப்புறம் தான் உங்களோட தான் பேசுது. நான் சொல்றேன், அப்படிப்பட்ட ஒரு காலத்துல உங்களை கொண்டு வைக்கிற வரைக்கும் நீங்க யார் சமூகத்துல உட்காரணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறாருன்னா அவர் சமூகத்துல. ஆனா இன்றைக்கு இருக்கிற நிறைய பேர் எதுல மிஸ்டேக் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு ஆசை இருக்குது, ஆண்டவருக்காக செய்யணும்ன்ற ஆசை இருக்குது, ஆனா எதுல இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு நிறைய பேருக்கு தெரியல.
நீங்க ஊழியம் செய்ய நினைக்கிறீங்களா? நீங்க நிறைய பேருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாறணும்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்றேன், உங்க ஊழியம் எதுல ஆரம்பிக்கணும்னா, நீங்க கர்த்தர் சமூகத்துல உட்கார பழகிட்டீங்க அப்படின்னா, அந்த உட்கார்ந்து கர்த்தரிடத்துல பேச 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 நிறைய கிருபையை கொடுத்து, ஆண்டவரே அதான் கொஞ்சம் கொஞ்சமா அதான் அந்தரங்கத்தில் பார்க்கிற உன்னுடைய பிதா உனக்கு வெளியரங்கமாய் பதில் தருவார். கர்த்தரே கொஞ்சம் கொஞ்சமா வாசலை ஓபன் பண்ணி உங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாரு. அவர் பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது நீங்க பயன்படுத்தப்படுறத பெருசா நினைக்க மாட்டீங்க. ஆனா பயன்படுத்தப்படும் போதெல்லாம் பயத்தோட நீங்க இருப்பீங்க. நான் இந்த பலிபீடத்துல இருக்கும் போதெல்லாம் பயத்தோட இருக்கிறேன். ஆராதனை நடத்தும் போதெல்லாம் பயத்தோட ஆராதனை பண்றேன். ஒருத்தருக்கு பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னா பயத்தோட பிரசங்கம் பண்றேன். எனக்குள்ள ஊழியம் செய்கிற ஆசை இருந்தாலும் அந்த ஊழியத்தை குறித்து பயங்கரமான பயம் இருக்குது. அதனால ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணி கெஞ்சி, அப்பா நீங்க பேசணும்ப்பா இந்த லெவலுக்கு வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எங்க உட்காரணும் அப்படின்னா கர்த்தர் சமூகத்துல உட்காரணும். ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல உட்காராம வெறும் ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும் அப்படின்ற தாட்டு மட்டும் இருந்துச்சு அப்படின்னா, நான் சொல்றேன், நீங்க ரொம்ப நாள் ஆண்டவருக்காக பெருசா செய்யவே முடியாது. ஊழியத்திற்காக நீங்களா ஓபன் பண்ற வாசல்ன்றது வேற, கர்த்தர் உங்களுக்குன்னு ஓபன் பண்ற வாசல்ன்றது வேற. ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? நீங்களா வெளியே வர்றதும் நீங்களா மினிஸ்ட்ரி பண்றதுன்னு வேற, ஆண்டவர் உங்களை கொண்டு போய் நிறுத்துறதுன்றது வேற. ஆனா உண்மையில நான் நம்புறேன், ஜோஷுவா மறைஞ்சிருந்து ஜெபம் பண்ணிட்டே இருந்தான். ஜோஷுவா அவனுடைய வாழ்க்கையில 20 லட்சம் பேருக்கு முன்னாடி தன்னை நிறுத்துறதுக்காக அவங்க ஒரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்துல போய் அவன் ஜெபம் பண்றதே இல்லை. அவன் ஆண்டவரோட இருந்து ஜெபிக்க ஆரம்பிச்சான், ஆண்டவரோட பழக ஆரம்பிச்சான், ஆண்டவரோட பேச ஆரம்பிச்சான். வேதம் சொல்லுது, கர்த்தரே அவனை 20 லட்சம் ஜனங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து கர்த்தரே நிறுத்தினார். ஆமோதிக்கிறீங்களா இல்ல? அவனா வந்தானா? ஆனா கர்த்தர் அவனை நிறுத்தும் போது எவ்வளவு சந்தோஷமான போஸ்டிங். உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு போஸ்டிங் உங்களுக்கு கிடைச்சா நீங்க எவ்வளவு மகிழ்ச்சியா இருப்பீங்க, எவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்க. ஆனா ஜோஷுவாவை குறித்து வேதம் சொல்லுது பயப்பட்டானாமா. அந்த பதவியை பார்த்து ஆண்டவரே சொல்றாரு, பயப்படாதடா, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன், திகையாதே கலங்காதே, நான் உன் தேவன் அப்படின்னு ஆண்டவர் அவனை தைரியப்படுத்துறாரு. கவனிங்க, நீங்களா ஊழியத்தை சூஸ் பண்ணி நீங்களா செய்யணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஊழியத்தை குறித்து பயம் இருக்காது, நீங்களே செய்ய ஆரம்பிச்சிருங்க. ஆனா கர்த்தரே உங்களுக்கு கொடுக்கும் போது ஊழியம் செய்யும் போது உங்களுக்கு பயமே இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, என்ன பொறுத்தளவுல எனக்கு நிறைய பரிசுத்தவான்கள் காண்பித்த வழி, எனக்கு நிறைய ஊழியக்காரங்க கற்றுக் கொடுத்த வழி, என்னுடைய முன்னோடைய தகப்பனாரிடத்துல எல்லாம் நான் கற்றுக் கொடுத்தது, அவங்க எடுத்த உடனே ஊழியத்திற்காக குதிச்சு அங்க போய் இங்க போய் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம்னு நினைக்கல. அவங்க ஃபர்ஸ்ட் எங்க உட்கார்ந்தாங்கன்னா கர்த்தர் சமூகத்துல முழங்கால் படிட்டு ரொம்ப நேரம் பேசினாங்க. ஆண்டவரே அவர்களுக்கு வாசலை ஓபன் பண்ணி கொடுத்து அவங்க எட்டாத உயரத்திற்கு அவர்களை ஊழியத்துல கர்த்தர் பயன்படுத்தினார். ஊழியத்திற்கு ஆசையா இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைய, கர்த்தருக்காக எதையாவது செய்யணும்னு நினைக்கிற ஆண்டவருடைய பிள்ளைய, நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை மட்டும் சொல்றேன். ஆண்டவருக்காக செய்யணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, கர்த்தர் சமூகத்துல உட்காருங்க, அவர் சமூகத்துல தாழ்த்துங்க, அவரோட பேசுங்க. நான் சொல்றேன், நீங்க அவரோட பேசாம நீங்க மற்றவங்களிடத்துல எதுவுமே பேச முடியாது. ஹலோ, ஊழியம் செய்யணும்னு விருப்பம் இருக்கா? ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும்னு விருப்பம் இருக்கா? முதல்ல எங்க உட்காருங்கன்னா கர்த்தரோட. நீங்க தாவீதை குறித்து வேதத்துல வாசிக்கும் போது ஆண்டவர் அவனை ராஜாவா செலக்ட் பண்ணார், கர்த்தர் அவனை ராஜாவாய் மாற்றினார். ஆனா ராஜாவா மாறுறதற்கு முதலாவதாக போய் இவன் எதையுமே கர்த்தருக்காக செய்யல. வேதம் சொல்லுது, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டு இருந்தான்னா, வனாந்தரத்துல தன்னுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது ஆடுகளோட அவன் உட்காரல, கர்த்தரோட அவன் வனாந்தரத்துல உட்கார்ந்தான். சோ கர்த்தரோட அவன் வனாந்தரத்துல அங்க உட்கார்ந்ததுனால என்னுடைய வேதம் சொல்லுது, ஆண்டவர் அவனை ஊழியத்துல வல்லமையாய் பயன்படுத்தினார். ஆனா இன்னைக்கு இருக்கிற வாலிப உலகம், இன்னைக்கு இருக்கிற நிறைய தம்பிங்க நிறைய தங்கச்சிங்க எதை மிஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னா, அவரோட உட்கார்றதே இல்லை. ஆசை நிறைய இருக்கு, விருப்பம் நிறைய இருக்கு, செஞ்சுட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அங்க ஓடணும் இங்க ஓடணும், 10 பேருக்கு முன்னாடி நிறுத்த மாட்டாங்களா? அப்படி நிறுத்த மாட்டாங்க. நான் சொல்றேன், இப்போ உங்களை யாரையாவது ஒருத்தரை கொண்டு வந்து இங்க பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொன்னா நீங்க அவ்வளவு ப்ரிப்பரேஷனா அவ்வளவு காரியத்தோட நின்று அப்படி செய்து கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இருப்பீங்க. ஆனா நான் சொல்றேன், யாருடைய வார்த்தை கிரியை செய்யும் அப்படின்னா, ப்ரிப்பரேஷன் மட்டும் பண்றவங்களுடைய வார்த்தை அல்ல, ஆண்டவரோட இருக்கிற ஒரு மனுஷன். நான் சொல்றேன், அவன் ப்ரிப்பரேஷன் கூட பெருசா பண்ணல, ஆனா கர்த்தர் சமூகத்துல இருக்கும் போது கர்த்தர் அவர்கள் மூலமாய் பேசுற வார்த்தை அநேகருடைய வாழ்க்கையை தொடும். சோ இன்னைக்கு இந்த முழங்கால் யுத்த ஜபத்துல ஆண்டவருக்காக செய்யணும்னு ஆசை இருக்கிறவங்க எல்லாருமே
ஃபர்ஸ்ட் மரியாதை போல என் பாதத்தில் உட்காரு, என் பாதத்தில் உட்காரு, என் சமூகத்தில் உட்காரு. தேவையானது ஒன்று, தேவையானது ஒன்று. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, தேவையானது ஒன்று. சத்தமா சொல்லுங்க எல்லாரும். அது என்னது? ஊழியம் செய்கிறதற்கு விருப்பம் உள்ளவங்களுக்கு ஒன்னே ஒன்று மட்டும்தான் தேவையாகும். அது என்ன தேவை? ஆண்டவருக்காக எதையாவது ஒன்று செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒன்று மட்டும்தான் தேவையாகும். வேற எல்லாத்தையுமே அவரே ஏற்ற காலத்தில் சாங்ஷன் பண்ணுவாரு. ஒன்று மட்டும்தான் தேவை. அது என்ன அப்படின்னா, கர்த்தர் சொல்றாரு, நல்ல பங்கு கர்த்தர் சமூகத்தில் நீங்க உட்கார்றது மட்டும்தான் ஊழியம் செய்கிறவங்களுக்கு தேவை. ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனை பேருக்கு ஊழியம் செய்ய விருப்பம் இருக்கு? எத்தனை பேருக்கு ஊழியம் செய்யணும்னு ஆசை எத்தனை பேருக்கு இருக்கு? ஆண்டவருக்காக எதையாவது ஒன்று செய்யணும்னு நினைக்கிறீங்களா? எதுவுமே செய்யணும், போய் முழங்கால் பண்ணிட்டு, கர்த்தாவே நீங்க சொல்லுங்கப்பா, நான் கேட்கிறேன்ப்பா, உங்க சமூகத்தில் உட்கார்றேன்ப்பா, உட்காருங்க. ஆண்டவரே உங்களை ஒரு நாள் வெளியில கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு வல்லவராக இருக்கிறார். ஒரு தேவனால் வல்லமையா பயன்படுத்தப்படுற ஒரு பாஸ்டர் வந்து தன்னுடைய 50வது வயதுல அவருடைய பிரசங்கத்துல ஆயிரக்கணக்கான பேர் ரட்சிக்கப்பட்டார்களாம். அப்போ அவரை பார்த்து ஒருத்தர் சொன்னாராமா, ஐயா நீங்க 50 வயசுல இப்படி வந்திருக்கிறீங்களா ஐயா, இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா எத்தனையோ ஆயிரங்களை ஆதாயப்படுத்தி இருக்கலாமே ஐயா. சரி, 20 வருஷத்துக்கு முன்னாடி வராம விட்டீங்களா? இந்த வார்த்தை எல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டாங்க அப்படின்னா எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. அப்ப அவர் ஒரு பதில் சொன்னாராமா, நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்திருந்தேனால் என் வார்த்தை இவ்வளவு வல்லமையா வெளிப்பட்டு இருக்காதப்பா. இத்தனை பேர் என் வார்த்தை நீங்க கேட்டு மறந்துருமோ மாட்டீங்க. இந்த 20 வருஷம் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து 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 அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டதுனால இனி நான் 10 வருஷம் வாழ்ந்தாலும் 5 வருஷம் வாழ்ந்தாலும் நான் 50 வருஷம் செய்ய வேண்டியதை கர்த்தர் இந்த 10 வருஷத்தை கொண்டு என்ன செய்யறதற்கு வல்லவரா இருக்கிறாருன்னு அவர் சொன்னாராம். நான் நம்புறேன், நீங்க கொஞ்ச நாள் ஆண்டவருக்காக ஓடினா போதும், கொஞ்ச வருஷம் கர்த்தருக்காக ஓடினா போதும். ஆனா அந்த ஓட்டம் வெற்றியா அமையணும்னா நீங்க ஓட்டத்தை விட்டுறக்கூடாது. கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ந்தாதான் உங்களால ஊழியத்தில் மட்டும் பெருசா செய்ய முடியும். ஆமேன்னு சொல்லுங்க. மற்றவங்க யாருமே ஊழியத்துல நிற்கவும் முடியாது, ரொம்ப நாள் அந்த ஊழியத்தை செய்யவும் முடியாது, ரொம்ப தூரம் ஓடவும் முடியாது. நானும் என்னுடைய ஊழிய அனுபவத்துல எத்தனையோ பேரை பார்த்துருக்கிறேன். சிலரெல்லாம் ஸ்பீடு அப்படின்னா அவ்வளோ ஸ்பீடு, எடுத்த உடனே 90, 80, 120, 500 அந்த மாதிரி ஸ்பீட்ல ஓடினவங்களை எல்லாம் பார்த்துருக்கிறேன். ஆனா அவங்க ஓட்டம் ரொம்ப தூரம் ஓடவே இல்லை, இடையிலேயே நின்றுட்டாங்க, கொஞ்ச நாள்லயே சோர்ந்து போயிட்டாங்க. என்னப்பா இப்படி ஆயிடுச்சு, நீ ஊழியத்துல பயங்கரமா நின்ன எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டா, அவங்க ஓட்டத்துல என்ன இல்லை அப்படின்னா பேஸ் மட்டுமே இல்லைங்க. கர்த்தர் சமூகத்துல உட்கார்ந்து இன்வெஸ்ட் பண்ணாம ஓடுற ஓட்டம் ரொம்ப நாள் ஊழியத்துல நிக்கவே நிக்காது. ஆமேன்னு சொல்லுங்க. அதற்கு மாறாக கொஞ்ச நாள் ஓடினாலும் உங்க அடித்தளத்தை, உங்க அஸ்திவாரத்தை கர்த்தருக்குள்ள ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும், யார் ஏற்றுக்கொண்டாலும் யார் ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும், எந்த வாசல் திறந்தாலும் எந்த வாசல் அடைக்கப்பட்டாலும் உங்க ஓட்டத்தை தடை செய்கிறதற்கு உலகத்துல இருக்கிற யாராலும் முடியவே முடியாது. உங்க ஓட்டத்தை கடைசி வரைக்கும் நீங்க ஓடுவீங்க, கடைசி வரைக்கும் ஓடுவீங்க. சோ உங்க ஓட்டத்தை கடைசி வரைக்கும் ஓடணும் அப்படின்னா ஆரம்பம் கர்த்தரோடையே இருக்கட்டும். இப்ப ஊழியத்துல சாதிக்காத, ஆனா ஊழியத்திற்கென்று ஒப்பு கொடுத்து ஊழியத்திற்கென்று தங்களுடைய வாழ்க்கையே அர்ப்பணிச்சு ஊழியத்துல சாதிக்காத நிறைய பேரை நான் பார்த்திருக்கிறேன். ஆனா அந்த சாதனையில 2 இருக்குது. ஒன்று, நம்முடைய கண்ணுக்கு சிலது வந்து சாதனையா தெரியாது. நம்ம பார்க்கும்போது அவங்க இந்த உலகத்துல ஒன்றும் பெருசா செஞ்சது மாதிரி தெரியாது. என்னமோ சாதாரணமான 4 பேர் 5 பேரை மட்டும் உருவாக்குறது மாதிரி தெரியும். ஆனா அந்த 5 பேரும் விலையேற பெற்றவர்களா இருப்பாங்க. அந்த 5 பேருக்காகவே ஆண்டவர் அவங்கள ஊழியத்துல அது ஒரு கிரௌட் இருக்குது. ஆனா நான் நிறைய பேர் ஊழியத்திற்காக கமிட் பண்ணப்பட்டு எதுவுமே பிரயோஜனம் இல்லாம அமைதியா உட்கார்ந்து இருந்த பலரை நான் பார்த்திருக்கிறேன். அவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒன்றை மட்டும்தான் மிஸ் பண்ணாங்க. கர்த்தர் சமூகத்தை அவங்க மிஸ் பண்ணதுனால ஊழியத்துல பெரிய வெற்றி அவங்க அடையவே இல்லைங்க. நான் சொல்றேன், வெறும் தாளந்த வச்சு ஊழியத்துல எதுவும் பண்ண முடியாதுங்க. வெறும் தாளந்த வச்சு ஊழியத்துல எதுவுமே பண்ண முடியாது. இன்னும் வெறும் வாஞ்சையை வச்சு ஊழியத்துல எதுவும் பண்ண முடியாது. வெறும் ஆசையை வச்சு ஊழியத்துல எதுவுமே பண்ண முடியாது. நிறைய பேருக்குள்ள ஆசை இருக்கிறது உண்மைதான். ஆனா ஊழியத்துல பயன்படணும் அப்படின்னா
நான் சொல்றேன், நீங்க எவ்வளவு தூரம் கர்த்தர் சமூகத்துல அவருடைய பேரின்ப கடல்ல எவ்வளவு தூரம் மூழ்கிறீங்களோ, ஊழியத்துல இருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் பயன்படுத்த அவர் வல்லவரா இருக்கிறார். ஆமோதிக்கிறீங்களா? இன்னைக்கு இந்த முழங்கால் யுத்த ஜெபத்துல இன்னும் அடுத்த நாளைக்கு மாலை செக்ஷன் நம்ம முடிக்கிறோம். அதுக்குள்ள ஒரு தீர்மானத்தோட போங்க. வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாம் ஒரு தீர்மானத்தோட போங்க. நான் உங்க கூட ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஏசப்பா, உங்க கூட ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஏசப்பா. உங்க கூட நான் சொல்றேன், ஒரு சாதாரணமான ஃப்ரெண்ட் இடத்துல ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணும்போது எப்படி அந்த ஃப்ரெண்ட்ட இருக்கிற எல்லா குணங்களும் நமக்குள்ள வருதோ, அதே போல ஆண்டவரிடத்துல ஒரு மனுஷன் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஆண்டவரிடத்துல இருக்கிற அத்தனை குணமும் அத்தனை வல்லமையும் அவனுக்கு உள்ள வரும்னு நான் நம்புறேன். கையை மேல உயர்த்தி நம்புறவங்க கையை உயர்த்தி